வெர்சஸ் ஏசி கற்றுக்கலாமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டிசி. டிசினா டைரக்ட் கரண்ட். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்க சர்க்கியூட் வந்து டிசி கரண்ட்டோட சர்க்கியூட் தான். அங்கே கீழே பேட்டரியிலேருந்து ஒரு 3 வோல்ட், இப்போ 3 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக எல்இடிக்கு போயிட்டு இருக்கு. இப்போ 3 வோல்ட்னா 2 1 அப்படிலாம் மாறவே மாறுது. கான்ஸ்டண்ட்டாக 3 வோல்ட்னா 3 வோல்ட் மட்டும்தான் போயிட்டு இருக்கும். அங்கே கரண்ட் நகர்றதை கூட நீங்கள் அனிமேஷனில் பார்க்கலாம். இந்த பின்னாடி இருக்க கிராஃப் வந்து டிசி கரண்ட்டை குறிக்குது. இந்த கிராஃப்ல வந்து ஒரு ரெட் லைன் இருக்கும், அதாவது மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக 3 வோல்ட்லேயே போயிட்டு இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல சர்க்கியூட்ல எப்பவுமே எல்இடிக்கு அந்த லைட்டுக்கு வந்துட்டு 3 வோல்ட் மாறாமல் போயிட்டே இருக்கணும். ஸோ அதான் அந்த ரெட் லைன் வந்து 3 வோல்ட் மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக எப்பவுமே இந்த 3 வோல்ட் தான் போயிட்டே இருக்கும். நமக்கு சோலார் பேனல்லேருந்து வெளில வர கரண்ட் டிசி கரண்ட் தான். அதே மாதிரி உலகத்தில் இருக்க எந்த விதமான எல்லா பேட்டரிஸ்லேருந்து வெளில வர கரண்ட் டிசி கரண்ட் தான். டிசி கரண்டோட ஃபுல் ஃபார்ம் டைரக்ட் கரண்ட். சரி, ஓகே, நம்ம இப்போ ஏசி கரண்ட் பற்றி பார்க்கலாம். ஏசி கரண்ட்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அது வந்து ஏசி கரண்ட் வந்து டிசி கரண்ட் மாதிரி ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக 3 வோல்ட்னா 3 வோல்ட்லேயே போகாது. ஏசி கரண்ட் வந்து எப்படி போகும்னா 3 வோல்ட்லேருந்து 2 1 0 -1 -2 -3, அதே மாதிரி -2 -1 0 1 2 3 அப்படி மாறிக்கிட்டே போகும். ப்ளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும். விண்மில் ஜென்ரேட் பண்ணுற கரண்ட் ஏசி கரண்ட் தான். இப்போ ஒரு விண்மில்ல 3 விங்ஸ் இருக்கும். அதில் நம்ம ஒரு விங் எடுத்துப்போம். அந்த ஒரு விங் வந்து மேலேருந்து கீழே ரொட்டேட் ஆகணும். அதே மாதிரி கீழேருந்து மறுபடியும் மேலே ரொட்டேட் ஆகணும். இதே மாதிரி மேலேருந்து கீழேருந்து மேலே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால இது ஜென்ரேட் பண்ணுற ஏசி கரண்ட் வந்து மேலே கீழே மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஏசி கரண்ட். இது வந்து டிசி கரண்டோட கிராஃப், இது வந்து ஏசி கரண்டோட கிராஃப். டிசி கரண்ட்ல ரெட் லைன் எப்படி ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கா, ஆனா ஏசி கரண்ட்ல பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அது வெறும் பிளஸ் மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. 0 to 1 2 3 2 1 0 -1 -2 -3 -2 -1 0 அப்படிதான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு புரியுதா? 1ல இருந்து டைரக்டா 3 க்கு போயிடாது. 0ல இருந்து 1 1ல இருந்து 2 2ல இருந்து 3 அப்புறம் 3ல இருந்து 2 2ல இருந்து 1 1ல இருந்து 0 அதுக்கப்புறம் -1 -2 -1ல இருந்து -2 -2ல இருந்து -3 இப்படிதான் சேஞ்ச் ஆகும். புரியுதா உங்களுக்கு? டைம் இன்க்ரீஸ் ஆக கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் டைம் இன்க்ரீஸ் ஆக அது குறைஞ்சு மறுபடியும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி இந்த ஏசி கரண்ட் வந்து 3 வோல்ட்ல இருக்கு. ஏசி கரண்ட் 3 வோல்ட்ல தான் இருக்கணும்னு கிடையாது. அது 60 வோல்ட்லயும் இருக்கலாம், 220 வோல்ட்லயும் இருக்கலாம், எவ்வளோ வோல்ட்ல வேணா இருக்கலாம். அதே மாதிரி தான் டிசி கரண்ட்டும் எவ்வளோ வோல்ட்ல வேணா இருக்கலாம். நம்ம பிளக் பாயிண்ட்ல இருந்து வர கரண்ட் ஏசி கரண்ட். ஏசி இதுல இந்த பிளக் பாயிண்ட்ல இருந்து 220 வோல்ட் வரும். 220 வோல்ட் 0ல இருந்து 1 2 3 போயிட்டு அதே மாதிரி 220 வரை போகும். அதே மாதிரி 0 வரை வந்துட்டு 220ல இருந்து 0 வரை வந்துட்டு 0ல இருந்து -220 வரை போகும். இதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும். 220 சைனக்ஸ். இது வந்து 220 சைனக்ஸோட கிராஃப் தான். என்னடா sin θ cos θ பத்தி பேசுறாங்களே நினைக்கிறீங்களா? நம்ம பிளக் பாயிண்ட்ல இருந்து வர கரண்டோட கிராஃப் தான் இது. என்னடா பிளக் பாயிண்ட்ல இருந்து வர கரண்ட் ஏசி கரண்ட் தான். ஏசி கரண்ட் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஏசி கரண்ட் தான். பாத்தீங்களா? ஏசி கரண்ட் இது இப்படி வருதா? பாத்தீங்களா? ஜூம் பண்ணோனே உங்களுக்கு கிளியரா தெரியுது. ஏன்னா நம்ம பிளக் பாயிண்ட்ல இருந்து வர 220 வோல்ட் ஏசி கரண்ட் வந்து ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்க இருந்து இப்படி வரும்போது இது ஒரு சைக்கிள், இங்க இருந்து இப்படி வரும்போது 2 சைக்கிள், இங்க இருந்து இப்படி வரும்போது 3 சைக்கிள். இதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 50 டைம்ஸ் பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும். சோ அதனால தான் இப்படி தெரியுது உங்களுக்கு ஏசி கரண்டோட கிராஃப் இப்படி தெரியுது. பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஏசி கரண்ட் 50 டைம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சோ அதனால தான் நமக்கு கிராஃப் அப்படி இந்த கிராஃப் இப்படி தெரியுது. This is AC alternating current. இது வந்து AC current, இது வந்து DC current. AC currentல பாருங்க எலக்ட்ரான் தள்ளுது இழுக்குது. கொஞ்சம் கிளியரா பாருங்க. தள்ளுது இழுக்குது. இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா DC currentல வந்து எலக்ட்ரான்ஸ் பாருங்க ஒரே ஃப்ளோவா தள்ளிக்கிட்டே இருக்கும். இது அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கு. ஒரே டைரக்ஷன்ல தள்ளிக்கிட்டே இருக்கும். That's all. Thank you.